Good morning, students. Today we are going to about matter around us. Introduction. We know that everything that occupies space and has mass is called matter. Do you know what is matter is composed of? We have studied earlier that matter is composed of tiny little particles which cannot be seen with naked eye. That particles is called atom. In this lesson we will study about atoms, molecules, elements, compounds, chemical formula and atomicity. Okay. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் மேட்டர். மேட்டர்னால் என்ன அப்படின்னா நம்ம சின்ன கிளாஸஸ்லேயே படிச்சிருப்போம். மேட்டர் அப்படின்னாலே சாலிட், லிக்விட், கேஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகே, சாலிட் அப்படின்னா டைட்லி பேக்டு, லிக்விட் மீன்ஸ் லூஸ்லி பேக்டு, கேஸ் மீன்ஸ் வெரி லூஸ்லி பேக்டு. ஓகே, இப்போ நம்ம இன்னும் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேட்டர்னால் என்னென்னா எவ்ரிதிங் தட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் மாஸ் இஸ் கால்ட் மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஆட்டம்ஸ். Graphite lead used in pencil is made up of an element called carbon. We have break graphite into smaller and smaller pieces. If we have a thinner knife, we can break it even smaller. If we keep cutting the minuscule graphite into the smaller and smaller particle, we will reach the point where we get the smallest constituent of graphite, carbon atom. If we break the carbon atom apart, the properties of carbon are exhibited. The smallest unit of an element that exhibits the properties of that element is called as atom. ஓகே, இப்போ ஆட்டம் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோன்னா இந்த பென்சிலை பார்க்குறியா, இந்த பிளாக் கலர் லெட்டு அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கிராஃபைட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இதை தான் இப்போ சொல்லியிருக்கிறாங்க. கிராஃபைட் லெட் யூஸ்ட் இன் பென்சில் இஸ் மேட் அப் ஆஃப் அன் எலிமெண்ட் கால் கார்பன். இந்த கிராஃபைட்டை தான் நம்ம என்ன இது வந்து இந்த எலிமெண்ட்டு கிராஃபைட் லெட் யூஸ்ட் இன் பென்சில் இஸ் மேட் அப் ஆஃப் அன் எலிமெண்ட் கால் கார்பன். அதாவது இதை சீவ சின்ன சின்ன மைனூட் பார்ட்டிகல்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். நீ பார்த்துருக்கேப்பா, நீ ஷார்ப்னரை வச்சு பண்ண இது பிரேக் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக மைனூட் பார்ட்டிகல்ஸாக இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க. த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் அன் எலிமெண்ட் தட் எக்ஸிபிட்ஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தட் எலிமெண்ட் இஸ் கால்ட் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஈவன் வித் த பெஸ்ட் ஆஃப் ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப் வி கேனாட் சி ஆட்டம். இந்த ஆட்டம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா ரொம்ப சின்ன, ரொம்ப ஸ்மாலஸ்ட் டைனி பார்ட்டிகல்ஸ். இதை சாதாரண கண்ணால் நம்ம பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப் மூலமாகவும் பார்க்க முடியாது. இதுக்குன்னு ஒரு அட்வான்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அதோட ஹெல்ப்போட மட்டும்தான் இந்த ஆட்டம்ஸை நம்ம இந்த ஆட்டம்ஸை நம்ம பார்க்க முடியும். ஃபார் இது தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மாலிக்யூல்ஸ். When an atoms combine with another atoms or forms a compound, it is called as molecule. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாலிக்யூல்ஸ் வந்து 2 or more atoms chemically combined. Oxygen gas in the air that we breathe is made up of 2 oxygen atoms chemically combined. இந்த இருக்க ஆக்சிஜன் இருக்குது, இது ஒரு எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்ட், இது ரெண்டும் சேர்றது தான் O2 அப்படின்னு சொல்கிறோம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா O2 மீன்ஸ் கேஸ். O2 மீன்ஸ் கேஸ். இது எதுக்கு யூசஸ் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறது, அதாவது ஒரு எலிமெண்ட்டோட இன்னொரு எலிமெண்ட்டு கம்பைண்ட் ஆகிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம், மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்க்குறோன்னா ஓசோன். ஓசோன் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் மேட் அப் ஆஃப் 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் கெமிக்கலி கம்பைன்ட். இதில் வந்து 2 கம்பைண்ட் ஆகுது, ஓசோனில் வந்து 3 கம்பைண்ட் ஆகுது. ஓசோன் மீன்ஸ் ஓசோன்னா உனக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா என்ன வரும், ஓசோன் லேயரில் வந்து ஓட்டை விழுந்துருச்சு, அதனால் நம்மளுக்கு நிறையா ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நீங்கள் படிச்சிருப்பீங்க க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டில். ஆனால் இப்போ வந்து இந்த நம்ம கொரோனா பீரியடில் வந்து நம்மளுக்கு அதில் வந்து நிறைய கார்பன் கேஸஸ் வந்து வெளியாகாததுனால அதுவாகவே கிளியர் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஓகேவா, ஓசோன் மீன்ஸ் 3 எலிமெண்ட்ஸ் 1, 2,
3, that is called O3. ஓகேவா? an atom of oxygen and 2 atoms of hydrogen combine to form a molecule of water. உனக்கு தெரியும் H2O means water. 2 hydrogen bond plus 1 oxygen, that is equal to water, H2O. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது formation of water molecules. Molecules exhibit the properties of matter and also have individual existence. A molecule can be formed by the same or different kinds of atoms. A molecule classified, அதாவது நிறையா இருக்குது. இது என்னென்ன ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மோனோ அட்டாமிக், டை அட்டாமிக், ட்ரை அட்டாமிக், பாலி அட்டாமிக். மோனோ மீன்ஸ் 1, டை மீன்ஸ் 2, ட்ரை மீன்ஸ் 3, poly means many. Okay, a molecule which contains only one atom is called monoatomic. For example, inert gases means helium எதில் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோன்னா பலூனில் இருக்குது. அதாவது பலூன் நிறைய ஹை லெவலில் ஃப்ளை ஆகிறதுக்கு இந்த ஹீலியம் கேஸஸை ஃபில் பண்ணால் இந்த பலூன் வந்து வேகமாக மேலே பறக்கும். அதுக்காக இந்த கேஸ் ஃபார்ம் பண்ணுறது. தட் மீன்ஸ் inert gasesக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹீலியம். A molecule which contains 2 atoms is called diatomic molecules. Example, oxygen, nitric oxide, hydrogen, etc. A molecule contains 3 atoms is called a triatomic molecule. Example, ozone, sulfur. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஓசோனா 3 இருக்குது, O3. A molecule contains more than 3 atoms is known as polyatomic molecule. Example, phosphate, sulfur, etc.